நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். இது என்னோட தோட்டம். என்னோட தோட்டம்னு சொல்றது போதுனா எங்களோட தோட்டம். தோட்டத்தில் நான் தேன் வளர்க்குறேன். பாருங்களேன், ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க கடிக்கிறதுக்கு. தேன் ஃபுல்லாக இருக்கா. எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என்ன கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் குழந்தைகிட்ட கூட்டு வாங்கி தானே ஆகணும். நான் எடுத்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக தேன் காட்டியே ஆகணும். இதில் மட்டும் தேன் இல்லை, இதுக்குள்ளேயும் தேன் இருக்குது, நிறைய இருக்குது. தேன் ஃபுல்லாக தேன். இதுக்கு தாங்க கிராமத்தில் வாழ்ங்கிறது. கிராமத்தில் வாழ்கிற சந்தோஷமே தனி சொகங்கிறது. தேன் ஃபுல்லாக ஒரிஜினல் தேன். ஆனால் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்றோம்ல. இந்த உட்காந்துட்டாங்க விட்டா காதுக்குள்ளேயே போயிடுவாங்க இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சுத்தமான ஒரிஜினல் தேன். இதுதான் தேன். ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த தேனீக்கு நம்ம முத்தம் கொடுத்தா கூட ஒன்றுமே பண்ணாது. நான் இது கூட பழகிட்டேன். நீங்களாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு கொட்டி எறிஞ்சிரும். அவ்வளோ சந்தோஷங்க. கிராம வாழ்க்கைனாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியான வாழ்க்கை. நம்ம எடுத்த தேனை பார்த்துட்டு யாரும் என்கிட்ட வந்து தேனை விற்கிறியா அப்படிலாம் எதுவும் கேட்டுறாதீங்க. தேனை நான் விற்கிறதெல்லாம் இல்லை. நான் என் தேவைக்கு படுறப்ப வேணுங்கிற செய்யலாம் எடுத்துக்குவேன். இந்த கிராமத்து வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்ச நிம்மதியான வாழ்க்கை தாங்க. எல்லாருமே பணம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் தேடி போகிறாங்க. ஆனால் நமக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 4-5 மாடு, கொஞ்சோண்டு கோழி, அப்படியே ஒரு கிராம வாழ்க்கை ஒரு தனி சுகம் தாங்க.